அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். இது தமிழ் நெறி விளக்கம் அமைப்பும் சிறப்பும் அப்படின்னு ஒரு கட்டுரை. தமிழ் நெறி விளக்கம் அப்படின்றது இது பொருளதிகாரம் சார்ந்த ஒரு நூல். 25 நூற்பாக்கள் மட்டுமே உள்ள நூல். அவ்வளோதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது பிற்காலத்தை சேர்ந்த நூல். தொல்காப்பியத்திற்கு பின்னாடி 12 அக இலக்கணங்கள் உண்டு. அதில் ஒரு நூல் இந்த தமிழ் நெறி விளக்கம் பொருளுக்காக மட்டுமே எழுதப்பட்ட ஒரு நூல். இதனோட அமைப்பையும் சிறப்பையும் பற்றி இக்கட்டுரையில் காணலாம். முன்னுரை. தமிழரின் ஒழுக்கங்களாகிய தமிழ் நெறியை விளக்குவதற்கு எழுந்த நூலே தமிழ் நெறி விளக்கம் ஆகும். இந்நூல் ஆசிரியர் பெயர் அறியப்படாது. முற்பகுதியும் பிற்பகுதியும் சிதைந்த நிலையில் தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்களால் கண்டெடுக்கப்பட்டு 1937 பதிப்பிக்கப்பட்டது. இந்நூலில் அகப்பொருளை சார்ந்த 25 நூற்பாக்கள் உள்ளன. இப்பகுதி பொருளியல் என வழங்கப்படுகின்றது. இதன் அமைப்பு, பகுப்பு, தொகுப்பு ஆகியவற்றை பற்றி ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். நூல் பகுப்பு. இத்தமிழ் நெறி விளக்கம் களவு, கற்பு என்னும் 2 பகுப்புகளை உடையது. எனினும் களவுக்கு முன் 13 நூற்பாக்களை கொண்டு விளங்கும் ஒரு பகுதிக்கு பெயர் சுட்டாமலே உள்ளது. மற்ற இலக்கணங்களை இதில் சொல்லப்பட்ட செய்திகளை வைத்து கொண்டு நோக்க அப்பகுதி அகத்திணை இயல் என கொள்ள நேரிடுகின்றது. ஏன்னா களவியலுக்கு முன்னாடி அகத்திணையல் தான் இருக்கும். அப்படின்றது எதுனா தொல்காப்பியத்தை முழுமையான முதலான இலக்கணமாகிய தொல்காப்பியத்தை வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்து எழுந்த நம்பியக பொருளையும் களவியலுக்கு முன்னாடி உள்ள இயலுக்கு அகத்திணையல் என்ற பெயர். ஆதலால் இந்த பகுதியும் அகத்திணையல் சார்ந்ததாக இருக்கலாம் என கருத வாய்ப்புண்டு. களவுக்கு முந்தைய பகுதி அல்லது அகத்திணையியல். இப்பகுதி பொருளின் 3 வகைகள், அகப்பொருளின் விளக்கம், முதற்பொருளின் 2 வகைகள், கருப்பொருளின் வகைகள், உரிப்பொருள் என 13 நூற்பாக்களில் இச்செய்திகளை மொழிகின்றன. பொருளின் வகைகளும் அகப்பொருளும். இந்நூல் பொருள், அகப்பொருள், புறப்பொருள், அகப்புறப்பொருள் என 3 வகைப்படும் என மொழிகின்றது. எனினும் கிடைத்துள்ள 25 நூற்பாக்களில் அகப்பொருள் பற்றிய செய்திகள் மட்டுமே உள்ளன. அகப்பொருள் பற்றி கூறும் பொழுது இந்நூல் முதல் கரு வணைந்த உரிப்பொருள் அகமே என தமிழ்நெறி விளக்கம் 2வது நூற்பாவில் புதிதாக அகப்பொருளுக்கு விளக்கம் தருகின்றது. இப்பகுதி தொல்காப்பியம் போலவே குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என திணைக்குரிய வைப்பு முறையை சுட்டினாலும் குறிஞ்சியை பொறுப்பு, பாலையை வெம்பரல், முல்லையை புறவு, மருதத்தை பழனம், நெய்தலை பரப்பமை வாரி என்று 5 இணையின் இடத்தை புதுமை சொற்களால் சுட்டுகின்றது. கூதிர், வேனில், கார், ஒளிபனி, வேனில், முன்பனி என பெரும் பொழுதையும், இருநிலை, உச்சி, மாலை, வைகறை, ஒருநிலை, அந்தி என சிறு பொழுதையும் தொல்காப்பியத்தை போலவே 6 என மொழிந்தாலும் எத்திணைக்கு எப்பொழுதுகள் என தெளிவில்லாமல் சுட்டுகின்றது. புதிய சொல்லாட்சிகளிலும் சுட்டுகின்றது. கருப்பொருள். இந்நூல் கருப்பொருள் பற்றி 7 நூற்பாக்களில் செய்திகளை சுட்டுகின்றது. கருப்பொருள் இன்னதென்பதை தெய்வம் மானிடம் செய்தி யுணாவே உணவோடெய்திய விசை விலங்கிணையென பிறவும். இசை. தெய்வம் மானிடம் செய்தி உணாவே உணவோடெய்திய இசை விலங்கிணை என பிறவும் பொய்தீர் கருவென புகன்றனர் கொளலே என 6வது நூற்பாவில் சுட்டுகின்றது. இத்தமிழ் நெறி விளக்கம் கருப்பொருளை 9 என மொழிகின்றது. 5 இணைக்கும் உரிய கருப்பொருளின் வகைகளான தெய்வம், மானிடர், செய்தி, உணவு, இசை, விலங்கு ஆகியவற்றின் ஐவகைகளை தனித்தனி நூற்பாவாகச் சுட்டுகின்றார் இந்நூல் ஆசிரியர். சான்றாக ஐநிலத் தெய்வங்களை முருகனும், ரவியும், மாயனும், வேந்தனும், வருணனும் ஆக வகுத்தனர் கொளலே என தமிழ்நெறி விளக்கம் 7வது நூற்பாவில் கூறுகின்றது. மக்கள் பற்றிய நூற்பாவில் ஐநில தலை மக்களையும், ஐநில வாழ் மக்களை பற்றியும், செயலில் ஐநில மக்களின் தொழிலையும், உணவில் ஐநில மக்களின் உணவையும், இசையில் பறை பண்ணையும்,
மரம், பூ, விலங்கு, பறவை போன்றவற்றையும் சுட்டுகின்றது. தெய்வம் பற்றிய கருப்பொருளில் பாலை நிலத்துக்குரிய தெய்வத்தை புதிதாக ரவி என்றும், பாலை திணை உணவுப் பொருட்களை தருப்பணம்னா அவல் என்றும், முல்லை திணை உணவுப் பொருளை முதிரை எனவும் சுட்டுகின்றது. குறிஞ்சிக்குரிய பறையை முருக்கியம் என்றும், பாலைக்குரிய இறைவனை ரவி என்றும், விலங்கை சீயம் என்றும், மரத்தை பாங்கர் அப்படின்னா ஓமையா, பறையை துடி, பண்ணை பஞ்சுரப்பண், முல்லை திணை கடவுள் மாயன், விலங்கு இரளை, புல் புறவு, பண் தாரப்பண், நெய்தல் நிலம், புல் கம்புள், தொழில் திரைக்கடல் சேரல், பூ முண்டகப்பூ, மருதப்பறையை மலப்பறை, பண்ணை பள்ளியம்பண், மக்களை மகுனன் என்றும் புதிய சொல்லாட்சிகளில் இந்நூல் சுட்டுகின்றது. ஊரிப்பொருளை புணர்தல், பிரிதல், இருத்தல், ஊடல், இரங்கல் அவற்றின் நிமித்தமும் என முன்னைய இலக்கணங்கள் போலவே 10ஆக மொழிகின்றது. களவியல் செய்திகள். இந்நூல் களவியலின் முதலில் களவின் விளக்கத்தை முந்திய நூலோர் மொழிந்த என் மனத்தினும் கந்தர்வ முறைமை களவெனப்படுமே என தமிழ்நறு விளக்கம் 14வது நூற்பாவில் உரைக்கின்றது. முந்திய நூலோர் மொழிந்த என் மனத்தினும் கந்திருவ முறைமை களவெனப்படுமே என உரைக்கின்றது. களவியல் என்னும் இப்பகுதியில் இந்நூல் 7 நூற்பாக்களை சுட்டுகின்றது. 7 நூற்பாக்களில் களவின் விளக்கம், இயற்கை புணர்ச்சி, பாங்கர் கூட்டம், தோழியர் கூட்டம், பகற்குறி, தோழியர் கூட்டம் இரவுக்குறி, வரைவுகடாதல், உடன்போக்கு வள்ளித்தல் பற்றி சுட்டுகின்றது. இப்பகுதி இயற்கை புணர்ச்சியில் நயப்புணர்த்தல், தெளிதல், பிரிவச்சம் சுட்டல், வன்புரை கூறல், எய்துதல் அருமை, உயிரெனக் கூறல், ஆற்றி பெயர்த்தல் என்ற 7 வகை கிளவித் தொகைகளை சுட்டுகின்றது. இயற்கை புணர்ச்சியை தெய்வ புணர்ச்சி என்கின்றது. இயற்கை புணர்ச்சிக்கு பின் இடந்தலைப்பாட்டை சுட்டாது பாங்கர் கூட்டத்திற்குரிய கிளவித் தொகைகள் 12ஐ சுட்டுகின்றது. தோழியர் கூட்டத்தில் பகற்குறியில் 32ஐயும், வரைவுகடாதலில் 8னையும் கிளவித் தொகைகளாக மொழிகின்றது. இறுதியாக உடன்போக்கு வளித்தல் என்னும் துறையில் அலர்பெரிதென்றலும், அயல்வரை உரைத்தலும், உலகியல் கூறி நீயுரை என்றலும், சுரம்செல லாற்று நின்னோடென்றலும், வருந்திரம் உரைத்தலும், வழி நயப்பித்தலும், விரும்பினேர்ந்த பாவக் கிளவியும் பொருந்துமென்மனார் போக்குடன் வலித்தல் என தமிழ்நறு விளக்கம் 20இல் 7 கிளவித் தொகைகளை மொழிகின்றது. இத்துடன் களவியலையும் இந்நூல் நிறைவு செய்கின்றது. களவியல் செய்திகள். இந்நூல் களவியலின் முதலில் களவின் விளக்கத்தை முந்திய நூலோர் மொழிந்த என் மனத்தினும் கந்தர்வ முறைமை களவெனப்படுமே என தமிழ்நறு விளக்கம் 14வது நூற்பாவில் உரைக்கின்றது. முந்திய நூலோர் மொழிந்த என் மனத்தினும் கந்திருவ முறைமை களவெனப்படுமே என உரைக்கின்றது. களவியல் என்னும் இப்பகுதியில் இந்நூல் 7 நூற்பாக்களை சுட்டுகின்றது. 7 நூற்பாக்களில் களவின் விளக்கம், இயற்கை புணர்ச்சி, பாங்கர் கூட்டம், தோழியர் கூட்டம், பகற்குறி, தோழியர் கூட்டம் இரவுக்குறி, வரைவுகடாதல், உடன்போக்கு வள்ளித்தல் பற்றி சுட்டுகின்றது. இப்பகுதி இயற்கை புணர்ச்சியில் நயப்புணர்த்தல், தெளிதல், பிரிவச்சம் சுட்டல், வன்புரை கூறல், எய்துதல் அருமை, உயிரெனக் கூறல், ஆற்றி பெயர்த்தல் என்ற 7 வகை கிளவித் தொகைகளை சுட்டுகின்றது. இயற்கை புணர்ச்சியை தெய்வ புணர்ச்சி என்கின்றது. இயற்கை புணர்ச்சிக்கு பின் இடந்தலைப்பாட்டை சுட்டாது பாங்கர் கூட்டத்திற்குரிய கிளவித் தொகைகள் 12ஐ சுட்டுகின்றது. தோழியர் கூட்டத்தில் பகற்குறியில் 32ஐயும், வரைவுகடாதலில் 8னையும் கிளவித் தொகைகளாக மொழிகின்றது. இறுதியாக உடன்போக்கு வளித்தல் என்னும் துறையில் அலர்பெரிதென்றலும், அயல்வரை உரைத்தலும், உலகியல் கூறி நீயுரை என்றலும், சுரம்செல லாற்று நின்னோடென்றலும், வருந்திரம் உரைத்தலும், வழி நயப்பித்தலும், விரும்பினேர்ந்த பாவக் கிளவியும் பொருந்துமென்மனார் போக்குடன் வலித்தல் என தமிழ்நறு விளக்கம் 20இல்
7 கிளவி தொகைகளை மொழிகின்றது. இத்துடன் களவியலையும் இந்நூல் நிறைவு செய்கின்றது. கற்பியல் செய்திகள். இந்நூல் கற்பியலில் 5 நூற்பாக்களை சுட்டுகின்றது. கற்பு என்பதற்கு அறத்தொடு நிலையும் உடன் செலவும் செய்யிடை பிரிவும் ஆயிடை பிரிவும் எனப்பட்ட 4 தொக்க ஒழுக்கமாகிய முக்கட்கூட்டமுடைய கற்பென்று சிறப்பிக்கப்படும் என விளக்கம் தருகின்றது. இக்கற்பு என்பதன் விளக்கத்தில் முக்கட்கூட்டம் என்று வரும் சொல்லாட்சி புதுமையானது. இச்சொல்லுக்கு இரா இளங்குமரன் தான் இலக்கண வரலாறு நூலில் முக்கட்கூட்டம் என்பதே சரியான வடிவம், கண் இடப்பொருளானது, முக்கண் மூவிடங்கள், இயற்கையால் கூடுமிடம், தோழியால் கூடுமிடம், தோழனார் கூடுமிடம் என்பவை என பொருளுரைக்கின்றார். கற்பியலில் இடம்பெற்றுள்ள துறைகள். கற்பியலில் காணப்படும் 5 நூற்பாக்களில் 4 நூற்பாக்களில் கிளவித்துறைகள் காணப்படுகின்றன. அவை அறத்தொடு நிலை 17 துறைகளை உள்ளடக்கியது. உடன் செலவு 15, செய்யிடை பிரிவு 14, ஆயிடை பிரிவு 8 என மொத்தம் 54 துறைகள் கற்பியலில் காணப்படுகின்றன. இவ்வாசிரியர் கற்பியலில் உடன் செலவு என்னும் துறையை பற்றிய நூற்பாவில் கையடை மகிழ்ச்சி, கண்டோர் கூற்றே, நைவிடைச் செவிலி, நற்றாய் மொழியே, செல் சுரத்திரங்கள், கண்டோர் தெளித்தல், இல்வயிர் பெயர்த்தல், இளையோர் செலவே, அறிந்தனன் மறைதல், அயலோர் மொழிதல், பெயர்ந்தனன் வருதல், பெருங்கிளை மகிழ்வே, தாயார் கூற்றே, தலைமகன் மொழியோடாயின பிறவும் உடன் செலவாகும் என சுட்டுகின்றார். இந்நூற்பாவில் 15 கிளவித்துறைகள் காணப்படுகின்றன. இ15லும் நற்றாய் கூற்றும் தலைவனின் தாயார் கூற்றும் வருவது புதிதான செய்தியாகும். ஏனெனில் தொல்காப்பியம் கூற்றுக்குரியராகச் சுட்டும் 13 நற்றாய் இடம்பெறுவதில்லை. கூற்றுக்குரியோர் பண்புகளிலும் தலைவனோடும் தலைவியோடும் நற்றாய் பேசுதல் மரபன்று. ஆனால் இங்கு தலைவனும் தலைவியும் செல்லும் உடன் செலவில் தலைவியின் தாய் மட்டுமின்றி தலைவனின் தாய் பேசுவதாகவும் சொல்லியிருப்பது மரபினும் புது மரபு ஆகும். மேலும் இந்நூல் தொல்காப்பியர் உடன்போக்கு எனச் சுட்டியதை உடன் செலவு என்றும் கூறுகின்றது. பிரிவு பற்றிய செய்திகள். தொல்காப்பியர் சுட்டிய ஐவகை பிரிவை இந்நூல் ஆயிடை பிரிவு, சேயிடை பிரிவு என 2 நூற்பாக்களில் சுட்டுகின்றது. சேயிடை பிரிவில் இந்நூல் பிரிவு வகை உணர்த்தல் பாங்கி கூற அதனின் அழுங்கல், அழுங்கா காலை, அறிகுவர் என்றல், அரிய கூறல், நறுநுதல் இணைதல், நயவர கூறல், தெரியிலை நேர்தல், சேவுடன் மயங்கல், வந்த பொழுது என வருந்துதல், தோழி நொந்தனல் உரைப்பவும் நோவால் கூறலும், ஆற்றுவித்தல், ஆயிடை வருவோர் எனல் என்னும் 12 துறைகளையும் சுட்டுகின்றது. ஓதல் முதல் ஐவகை பிரிவுகளும் இச்சேயிடை பிரிவு என்னும் பிரிவின் கீழ் அமைந்துள்ளன என கா. சுந்தரபாண்டியன் தனது தமிழில் பொருளிலக்கண வளர்ச்சி என்னும் நூலில் சுட்டுகின்றார். மேலும் ஆயிடை பிரிவு என்பது பரத்தியர் பிரிவு என சுட்டப்பெறுகின்றது. முடிவுரை. முழுமையாக கிடைக்காத தமிழ்நெறி விளக்கத்தில் கிடைத்துள்ள பொருளியலை கொண்டு இந்நூல் அன்பின் ஐந்திணைக்குரியது என்பதை அறிய முடிகின்றது. இந்நூல் முதல் கரு உரிப்பொருள்களை பற்றிய செய்திகளை முதல் 12 நூற்பாக்களில் விரிவாக தருகின்றது. இந்நூலாசிரியர் அடைச்சொற்களையும் புதுமைச் சொற்களையும் மிகுதியாக கையாண்டுள்ளார். இத்தமிழ்நெறி விளக்கத்தில் கூற்றுகள் அடிப்படையில் களவு கற்பு நிகழ்வுகள் சுட்டப்படாமல் கிளவித்துறைகள் அடிப்படையில் கூறப்பட்டுள்ளன. களவியலிலும் கற்பியலிலும் உடன்போக்கு பற்றிய செய்திகளை உடன்போக்கு வலித்தல் உடன் செலவு என்ற 2 நிலைகளில் சுட்டுகின்றது. அறத்தொடு நிற்றல் துறையை புதிதாக இந்நூல் கற்பியலில் சுட்டுகின்றது. அறுவகை பிரிவுகளை பற்றிய செய்திகளை சேயிடை பிரிவு, ஆயிடை பிரிவு என்னும் 2 நூற்பாக்களில் சுட்டுகின்றது. களவில் 81 கிளவித் தொகைகளும் கற்பில் 54 கிளவித் தொகைகளும் என மொத்தம் 135 கிளவித் தொகைகள் உள்ளன என இத்தமிழ்நெறி விளக்கம் மொழிகின்றது. இத்தமிழ்நெறி விளக்கம் சிறிய நூலானாலும் இதில் எண்ணற்ற செய்திகள், புதுமை சொல்லாட்சிகளை இத்தமிழ்நெறி விளக்க ஆசிரியர் கையாண்டுள்ளார். இப்புதுமை செய்திகளை வைத்தே நாம் ஒரு ஆய்வு செய்யலாம் என்ற நோக்கில் ஆய்வு செய்யலாம். நன்றி, வணக்கம்.